இன்னும் அடுத்த மக்கள் வந்து இனிமேல் அவங்க தலைமுறையாக அந்த மாதிரி ஓட்டு போட்டு வர முடியாத அளவுக்கு நம்ம ஒரு தண்டனையை கொடுக்கணும். அந்த 1000 கோடியும் எவ்வளவு வந்து அமலாக்கத்துறையெல்லாம் அது திருப்பி எடுக்கணும். அந்த அவங்களோட சொத்து எங்கெங்க இருக்கோ அது எல்லாத்தையும் முடக்கி திருப்பி எடுத்து அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு நம்ம அதை செஞ்சாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். அதை நம்ம செயல்படுறதுக்கு பல தடைகள் இருக்குது. ஆனால் இதை மீறி நம்ம செய்யணும். நம்ம மக்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன தண்டனை கொடுக்கணும்னா, அவங்களுக்கு வர சட்டமன்ற எலெக்ஷன்லையோ எந்த ஒரு எலெக்ஷன்லையும் அவங்கள வந்து நம்ம ஆதரிக்கக்கூடாது, அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. அவர் சார்ந்த கட்சிக்கே சரி, அதை நம்ம பண்ணாதான் நம்ம தமிழகம் வந்து அடுத்த முறை நல்லா இருக்கும் வருங்காலங்களில். ஏன்னா இப்போ இளைய தலைமுறைகள்லாம் ரொம்ப ஊழல், கற்பழிப்பு, கொலை, சாராயம் ஏகப்பட்டது வந்து இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. அதனால அது அவங்கெல்லாம் வரவே கூடாது. இன்னுமே இது 1000 கோடி ஊழல் மட்டும் இல்லை, ரியல் எஸ்டேட்டு அந்த பக்கத்தில் பொதுமக்களுக்குலாம் அவ்வளோ பயம், அச்சுறுத்தல், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. அதனால அவரெல்லாம் இன்னமும் வரவே கூடாது. அந்த 1000 கோடியும் வாங்கி அமலாக்கத்துறைக்கு அரசு கருவூலத்துக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்.